ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நம்ம ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட பயனுள்ள தகவல்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா 1:3 வந்து என்னுடைய எசம்ஷன் இருந்தது. ஆனால் 1:2 தான் போச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆக்சுவலாக ஏன் இந்த 1:2னா மேலே ரெசிஸ்டன்ஸ் லைனு இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு ட்ராப் மாதிரி கீழே வரும்னு என்னோட ஐடென்டிஃபிகேஷன்ஸு இந்த டிஸ்டன்ஸ் போல். ஓகே, இட்ஸ் ஓகே. 1:2 வந்தது. என்ட்ரி நம்மளுடைய இந்த இடம் இருந்தது. இந்த பிரேக் அவுட் பிரேக் டவுன்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹவருக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி எஜுகேஷன் சேனல் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள். இது நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இது வந்து ஃப்ரீ. அதே மாதிரி இன்னொன்று ஃப்ரீ இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இது நம்மளுடைய வெபினார் குரூப்ஸ் தான். அதாவது லைவ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாதிரி வியூஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு பேங்க் நிஃப்டி அதே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ சொன்னீங்களா இந்த ஸ்டாக்ஸ் இந்த பேர் மென்ஷன் பண்ண விரும்பல பார்த்துங்களேன் நீங்களே. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து மார்னிங்கில் உங்களுக்கு ஒரு அப்பர் ஸ்டேடுக்கான ரிவ்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி எஜுகேஷன் தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது முற்றிலும் யதார்த்தமான ஒரு வீடியோஸ்ன்றதால் நிறைய பேர் பிடிக்காது. இட்ஸ் ஓகே. இது வாழ்க்கையில் ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும் அப்படின்றவங்க கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பாதியிலே வந்து நிறைய பேர் வந்து குவைட் பண்ணியிருக்காங்க. சரி, இது இன்னும் போரிங்காக இருக்குது அப்படின்வாங்க. போரிங்லாம் இருக்குது. ஏன்னா வாழ்க்கையை உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்க சொல்ல வந்து போரிங்காக தான் இருக்கும். அது ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கிட்டே தான் தெரியும். ஏன்னா ஒரு நம்ம 2020 மேட்ச்க்கும் டெஸ்ட் மேட்ச்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. சேம் அதே கதை தான். 10 ஓவரில் மேட்ச் முடியுதா, 5 ஓவரில் மேட்ச் முடியுதா, எட்ரா போடுறா அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா உங்கள் கேபிட்டல் வைப் அவுட் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக ஆழமாக நிதானமாக பண்ணி கூட வாங்க. அதே மாதிரி இதுவரையிலும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இனிமேலும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் மீண்டும் ஒருமை தெரிவிச்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய பேர் லைவில் என்னென்ன ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எப்படி இருந்துருக்கு, ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு நம்ம சேனல் பற்றி வியூஸும் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அதாவது இது ப்ரீவியஸ் டேவோடைய ரெசிஸ்டன்ஸை வந்து மென்ஷன் பண்ணி இது வந்து ஃபஸ்ட் லெவலில். அதே மாதிரி ப்ரீவியஸ் எங்கே சப்போர்ட் பிரேக் டவுன்ஸ் அது வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, ஸோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இது வந்து ஃபஸ்ட் லெவல், இது வந்து ரெண்டாவது லெவல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2-3 கேண்டில் வந்து 2-3 லெவல் காலையில் முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சைட்வேஸ். இந்த டைமில் யாரும் வந்து ட்ரேட் வந்து எடுத்துருக்க மாட்டேங்க நம்புகிறேன். ஏன்னா நம்மளுடைய வியூஸும் வந்து அதுக்கப்புறம் எதுவும் ஷேர் பண்ணல. ஏன்னா வந்து சைட்வேஸில் போனால் எதுவும் ஷேர் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இது நம்மளுடைய வெபினார் குரூப்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஷேரும் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல. ஏன்னா ஃபஸ்ட் கேன் க்ளோசிங் கொடுத்தப்பறமா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் எங்கே நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ப்ரைஸ் போகும், அதுக்கப்புறம் எந்தெந்த லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்த பாருங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் எங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. சரி சார், இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தங்கம் வந்து இறங்கிட்டே இருக்குது சார். இப்போ நாங்கள் வாங்கலாமா விற்கலாமா அப்படின்ற விஷயத்தையும் வீடியோ எண்டில் பார்க்கலாமா, இல்லை வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்க்கலாமா? ஏன்னா ஒரு சிலர் எதை நோக்கி வந்துக்கிறாங்க, அதை முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க அந்த கோல்டு ரேட்டையும் பார்ப்பாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட் Nifty 50 தான் வந்துடலாம். சரி, Nifty 50 என்ன சார் பண்ணலாம்? இப்போ Nifty 50 பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிகவர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ரிகவர் ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ நியூ இன்வெஸ்டர்ஸ், அதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு எல்லாம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், கொஞ்சம் ட்ராப், அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வர வைக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல? கொஞ்சம் வெயிட். அதாவது கீழே வரும்னு சொல்லவில்லை, கொஞ்சம் வெயிட். நான் எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் பாருங்கள். ஸோ இது ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் 50% கிட்டத்தட்ட அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஓகே, நம்ம வந்து இங்கே இந்த ஒரு சின்ன குட்டி ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது ரீடெஸ்ட்மெண்ட், இதில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 0.618 லெவல் இருக்குது. அப்போது மார்க்கெட்னா இன்னும் ஒரு 200 பாயிண்ட்டு கொஞ்சம் மேலே மூவ் ஆகணும். ஏன்னா ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்திருக்காங்க ப்ரீவியஸ். ஸோ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு அங்கேருந்து கீழே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் இங்கேருந்து. ஓகே சார், பிரேக் டவுன் என்ன வந்துச்சு அப்படின்னா சார் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஷார்ட் சைட் பண்ண சொல்ல கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி. நான் சொன்னேன் இல்லை, நீங்கள் 10 குவான்டிட்டி நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறதுனா 2 குவான்டிட்டி பண்ணுங்கள் ரிவர்ஸ் லெவல்ஸில். அதை மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் போக சொல்ல இந்த நார்மல் குவான்டிட்டி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். மறக்காமல் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் ட்ரேடே கிடையாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் அப்பா டேக்கர் ட்ரேடாக இருந்தாலும் சரி சார், என்னோடய ட்ரேடு 10 சக்ஸஸ் ஆகுது சார் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஈகோ வளர்த்துக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட்டு முன்னாடி நம்ம எதுவுமே கிடையாது. ஒரு சில நாள் இப்படியும் வரும், 10க்கு 5 ட்ரேட் கூட ஃபெயில் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன 10க்கு 10 சம்பாரிச்சது எல்லாமே 5 ட்ரேட்டில் வாஷ் அவுட் ஆகிடும். அப்போ பிரயோஜனமே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்குதா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணி வெளியே போயிடுங்க. ஏன்னா மைண்ட் அன்றைக்கி சரியில்லை, வானா புரியுதா, ஃபஸ்ட்டு சிக்னல் கொடுத்துரும் உங்களுக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி வெளியே போகிறோம் புத்திசாலி.
ஏன்னா அடுத்த நாள் அவனுக்கு ப்ராஃபிட் டே காத்துட்ருக்குது. ஆனால் அதை யாரும் நம்புறதே கிடையாது. எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வேணும், இன்றைக்கி ப்ராஃபிட் ஈகோவில் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓவரால் உங்கள் கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிடும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன சார் ஷேர் பண்ணிங்க, இன்னொரு டைம் சொல்லிடுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இப்போ ஸ்மால் டைமில் ஷீட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம பெரிய டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோன்னே பெரிய டைம் ஃப்ரேமில் என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அப்போ அந்த பேலன்ஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸுங்கிறது கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த ரிஜெக்ஷனில் ஒரு பிரேக் அவுட், அதாவது மேலே இன்னும் கொஞ்சம் அப்பர் சைடு ஒரு மூமெண்டம் கொடுத்தால் அந்த அப்பர் சைடு நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒரு பை சைடுக்கான மூமெண்டம் பண்ணலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்டர்டே ட்ரேடிங் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லெவலையும் அதுக்கு ப்ரீவியஸ் ஐ வந்து 2வது லெவலையும் இங்கே எக்ஸிட் ஆகலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து நாளைக்கு இங்கே இந்த வேர்ல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பிரேக் அவுட் ஆகும். ஏன்னா ஒரே நாளில் பிரேக் அவுட் ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேப் அப் ஆகிறதுனால சடனாக இங்கே பெரிய கேப் அப் ஆகிடுச்சு, எல்லாமே சொல்லி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பெரிய கேப் என்ன ஆச்சுன்னா அதுவும் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இதே மாதிரி இன்றைக்கி எப்படி மார்க்கெட் மூவ் ஆச்சோ சேம் அதே மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு கண்டிஷன் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இதுக்கப்புறம் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகின்னு ஸோ 2 லெவலில் நம்ம டார்கெட்டாக எதிர்பார்த்து நம்ம நாளைக்கு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே சரி, ஒருவேளை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல சார், மார்க்கெட் கீழே வந்து ஓப்பன் ஆகுது, ஸோ அதுனா ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகும். திரும்பவும் அகைன்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ப்ரைஸ் எங்கேருந்து பிரேக் அவுட் ஆகுதோ ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் எடுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ஷன் ஆச்சுல, ஸோ அதனோட ரிகவர் ஆகிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 லெவலும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். டவுன் சைட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சைட் கொஞ்சம் என்னுடைய ஆங்கிள் பிரகாரம் இங்கே லோயரில் ஃபஸ்ட் செல் எடுக்கக்கூடாதா சார் அப்படின்னா நான் எடுக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட். அதாவது நான் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ போடுறேன் நான். என்னோடய பிளான் என்ன, ப்ரைஸ் எங்கே வந்துச்சுன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்க எனக்கு அவ்வளோவா எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. இந்த இடத்துல ஷார்ட் சைடுக்கான எந்த ஒரு பிளானும் என்னுடைய பிளானில் இல்லை. ஒன்லி ஃபார் பிரேக் அவுட்கான பிளான் தான் இருக்குது. ஒரு ஷார்ட் சைடு வந்துச்சுன்னா அந்த ட்ரேடை நான் இக்னோர் பண்ணிவிடுவேன். ஏன்னா லோ லெவல் டார்கெட்டை வச்சு டேட் பண்ணுவாங்க. ஆனால் நான் அந்த ரிஸ்க் நான் எடுக்க நான் விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஒரு அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபைனலாக வந்து லோயர் சைடு வந்து கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் டேவுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இது நம்ம என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு டே டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ டே டைம் ஃப்ரேமில் என்ன சொல்கிறாங்க, எந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அது வந்து ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட் ஆகும் இல்லையா. எஸ், அப்போ 54,000 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதாவது இனி வரும் வாரங்களில் இந்த சப்போர்ட் லெவலில் நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டி. அதாவது கரெக்ஷன். அப்போ கரெக்ஷன் என்னன்னா நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் வந்து இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி. அப்போ பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் சைடு எடுக்கலாமா சார் அப்படின்னா, வாங்க ஸ்மால் டைம் ஷூட் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் தான் எடுக்கணும். சும்மா கண்ணாமனா லோ கட்டாமனான்ட்டு ரேட் எடுக்கலாம் அப்படின்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா வந்து இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணி நான் வந்து எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல் எதுவும் பார்க்கல. மேபி இருக்கலாம், நான் எனக்கு தெரியாமல். ஒரு சப்போர்ட் தானே, ஒரு லைக் பண்ணுறதுல என்ன ஆகிட போதும் இல்லையா. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பிரேக் டவுன் டக்கு நீங்கள் இதில் எடுத்திங்கன்னா அது ஒரு டேஞ்சராக மாறும். ஏன்னா வந்து இப்போ பிரேக் டவுன் ட்ராப் மாதிரி உள்ளே வந்துட்டு திரும்ப என்ன மேலே உள்ளே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் கனெக்ட் ஆகி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கே வந்து ஷார்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுங்க. ரீடெஸ்ட் எடுத்துக்கப்புறம் அதில் ஒரு பிரேக் டவுன் கிடச்சா அப்புறம் நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள். எப்பவுமே சரி, இந்த பேங்க் நிஃப்டினில் ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சா இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஹை கட்டான ட்ரேட் எடுக்கிறது வெரி டேஞ்சர். ஏன்னா பிரேக் அவுட் ஆகிட்டுனா அவங்க ரெசிஸ்டன்ஸாக மாறும், ப்ளஸ் இங்கே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா இங்கே பை பண்ணாங்களே எங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அகைன் உண்மையிலே பவர் இருந்துச்சுன்னா அகைன் ஒரு பிரேக் அவுட் நட சொல்லி நீங்கள் இங்கேருந்து பை எடுங்க. இதை விட்டுட்டு நான் இங்கே பிரேக் அவுட்னா ஒன்று சைடஸ் போய் மாட்டிக்குவீங்க, இல்லை அப்படின்னா ஆப்போசிட் மூவ் கிடைக்கும். ஓகே, ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். செல் சைடு எடுங்கன்னா செல் சைடு எடுங்க, வாய்ப்பு பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது லோயரில் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆச்சா நீங்கள் செல் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே சரி, இப்போது நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸும் பார்க்கலாம். சென்செக்ஸ் என்ன சார் பிளான்? எஸ், சென்செக்ஸ் கரெக்டாக சப்போர்ட் கிட்ட வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது நேற்று கொடுத்த வியூ தான், போய் பாருங்கள். நேற்றோடைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்து புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ரெகுலராக பார்க்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும் நிறைய விஷயங்கள். ஓகே, இப்போ வந்து சென்செக்ஸில் இது வந்து சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகுது. அதாவது இந்த 79,800 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன அவன் ப்ரைஸு இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹை க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் சென்செக்ஸில். சரி சார், இல்லை அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்றப்போ இதெல்லாம் என்ன நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சப்போர்ட். ஸோ ரெண்டாவது சப்போர்ட், இந்த சப்போர்ட் கிட்ட அப்புறமா வந்தப்பறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா சேம் அதே மாதிரி இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷனாக திரும்ப வந்து அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் வெயிட் பண்ணணும். முக்கியமான ஒரு ரீசன் என்ன, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஏதாவது சினாரியோ நடந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா எதுவும் அந்த இதில்
பை எதுவும் பண்ண போகாதீங்க. ஏன்னா நமக்கு இந்த ஏரியா பிரேக் அவுட் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா வந்து இங்கே ஆல்மோஸ்ட் 2வது டைம் டச் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் சென்செக்ஸில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ஏரியாவில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடாக அமையும். அதாவது இந்த இதில் பிரேக் டவுன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடாக, ஏன்னா பெரிய ஊசி மாதிரி வந்து டக்குன்னு ரிகவர் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை கீழே க்ளோசிங் கொடுத்துட்டு இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு இன்னும் பிரேக் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சதை மறக்காமல் உங்களுக்கு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோல்டு பற்றி நான் உங்களுக்கு இந்த வியூஸ் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன். சார் கோல்டு என்ன சார் ஆகும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. கோல்டு சார்ட் பார்த்தோன்னா இது வந்து வீக்லி சார்ட்டு கோல்டு ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது எவ்வளோ தான் நீங்கள் ஹை போனாலும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தே தான் வரும். இப்போ எங்கே மார்க்கெட் போனால் ஒன்று சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று சைட்வேஸ் மாதிரி கொடுக்கும், இல்லை சின்ன கரெக்ஷன், இதில் கரெக்ஷன், இது சின்னதாக ஒரு பேஸ் அமைக்கும். அதே மாதிரி தான் இப்போ மேலே டாப் ஆல்மோஸ்ட் ஓவரால் டாப்பிக்கில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் நியூவாக புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அப்போ என்ன ஒன்று திரும்ப சஸ்டெண்ட் மாதிரி நிற்கும். அப்போது திரும்ப இன்னொரு பிரேக் அவுட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகாமல் தவிர இந்த மாதிரி ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் ஒரு டவுன் சைடு வர கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணணும். இருக்கிற உங்கள்கிட்ட வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரைஸ் கொஞ்சம் வருதா கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அக்ளிமேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்றா கீழே இன்னொரு டைம் அக்ளிமேட் பண்ணுங்கள். ஸோ ஒரே ஐடியா மொத்தமாக போடாது. ஏன்னா பெரிய கரெக்ஷன் வச்சுன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ப்ரைஸு வரவெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எங்கெங்கே ப்ரைஸ் வரலாம் அப்படின்ற லெவலில் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் வந்துட போகிறதில்ல கோல்டு. ஸோ இது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த விஷயத்தை சொல்கிறேன். என்னுடைய விஷயம் என்னென்னா மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆக சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மடங்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேபி உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே ஒரு 2 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு இங்கே ஒரு 2 ரூபா பண்ணுங்கள், இங்கே ஒரு 2 ரூபா பண்ணுங்கள். கையில் கொஞ்சம் 6 ரூபா எப்பவுமே வச்சுட்டு இருங்க. அப்போ ஏன்னா பிரேக் அவுட் ஆக சொல்ல என்னென்னா நீங்கள் வந்து ஒரு புதுசாக என்ட்ரி எடுக்கலாம் கோல்டில் பொறுத்தவரை. மிச்சத்தை நான் சஜஷன் பண்ண விரும்பலை. கோல்டில் கூட சரி என்னுடைய நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்கள் கூட மென்ஷன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, இது வீக்லி சார்ட். இது இன்டர்டேக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் சார். இன்டர்டேயில் வேறு நம்ம எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா வியூஸை ஷேர் பண்ண பெட்டராக இருக்கணும். மெயின் வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மோட்டிவேட் வரல ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஓப்பனாக ஃப்ராங்காக அவங்ககிட்ட சொல்கிறதுன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1500 நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னே ஆக்டிவாக இருக்க சொல்லிங்கன்னா ஒரு 2023 பார்த்தீங்கன்னா 1500 2000 பேர் கிட்ட வாட்ச் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு வீடியோ போடுறது மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் 700 பேர் கூட வாட்ச் பண்ணுறதில்ல, ஒரு 200 லைக்ஸ் கூட வரதில்ல. ஸோ நமக்கு வந்து நான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். எனக்கு நானே மோட்டிவேஷன் பண்ணுறது கூட சின்ன சின்ன விஷயங்கள் சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம பண்ணலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.